ஃபாஸ்டேக் இந்த ஃபாஸ்டேக்கை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது காருக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருப்பாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த டோல்கேட்டில் வந்து கிராஸ் பண்ணும்போது அதில் வந்து பேலன்ஸை டேரெக்டாக டிலீட் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஒரு காலத்தில் வந்து கேஷ் கொடுத்து டோல்கேட்டில் நின்றுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து டேரெக்டாக நமக்கு இந்த RFID கார்டு, அதாவது இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஃபாஸ்டேக் வந்து போட்டிருக்கிற காரணத்தில் டோல்கேட்டு நிற்காமல் வந்து போயிட்டுருக்கும். இப்போ என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த ஃபாஸ்டேக் நடைமுறையில் ஒரு புது சலுகை வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன சலுகை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. இப்போ கரெக்டாக இந்த ஃபாஸ்டேக்கோட நடைமுறையை பொறுத்தவரையும் ஏதாவது ஒரு ஹைவே போயிட்டுருக்கீங்க, அந்த ஹைவேல வந்து டோல்கேட் இருந்துச்சுன்னா அவங்க 100 ரூபாலேருந்து 150 ரூபா அப்படிங்கிற மாதிரி தேவைக்கு ஏற்றாப்புல அந்த டோல்கேட்டில் வந்து அமௌண்ட் வந்து பிடிப்பாங்க. திருப்பி வரும்போது ஒரு அமௌண்ட் பிடிப்பாங்க, ஒரு பெரிய அமௌண்ட் வந்து போயிட்டே இருக்கும். இது யாருக்கு சிக்கலாகவும் கேட்டிங்கன்னா, அடிக்கடி ஹைவே யூஸ் பண்ணுறவங்க, அதுவும் குறிப்பாக ஒரு ரூட்டில் வந்து போயிட்டே இருப்போம்னா அந்த இடத்துல வந்து நமக்கு டோல்கேட் இருக்குன்னா ஒரு பெரிய அமௌண்ட் வந்து லாஸ் ஆகும். காரணம் வந்து ஒரு நாளைக்கே 100 200 போகும்போது பெரிய லெவலில் வந்து அது ஃபினான்ஷியல் லாஸ் வந்து வரும்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. ஸோ இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுற விதமாக புதுசாக ஃபாஸ்டேக் ஆனுவல் பாஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பற்றி ஏற்கனவே நம்ம டெக் நியூஸை சொல்லியிருந்தோம். அது இப்போ இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு, ஆனால் ஒரு சின்ன சேஞ்சஸோட. அதாவது ரோட் டிரான்ஸ்போர்ட் மற்றும் ஹைவேயோட யூனியன் மினிஸ்டர் நிதின் கட்கரி அவர்கள் வந்து ஒரு புது ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து வர ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலேருந்து டோல்கேட்டுக்கு இனிமேல் ஆனுவல் பாஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த ஆனுவல் பாஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து வருடத்துக்கு நீங்கள் வந்து 3000 ரூபா செலுத்தினா போதும். அப்படி ஒரு தடவை நீங்கள் 3000 ரூபா ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வருடம் ஃபுல்லாக நீங்கள் வந்து எந்த ஒரு டோல்கேட்டையும் கிராஸ் பண்ணி போகலாம். அதாவது நேஷனல் ஹைவேல உள்ள டோல்கேட்டாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பிரஸ் ஹைவேல உள்ள டோல்கேட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஈஸியாக கிராஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எந்த ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்கள் டேரெக்டாக ஒரு அன்லிமிட்டட் கால் பிளான் வந்து எப்படி ஃபோனில் போட்டால் எப்படியோ அதே மாதிரி தான் இந்த பிளான் கொடுத்துருக்கேன். ஆனால் இதுலேயும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. என்ன லிமிட்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு மேக்ஸிமமாக ஒரு வருடத்துக்கு 200 தடவை மட்டும் தான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு தடவை 3000 ரூபா போட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ண தேதியிலேருந்து அடுத்த வருடம், அதாவது 365 நாள் வரையும் அந்த ஃபாஸ்டேக்கோட வேலிடிட்டி வந்து செல்லுபடியாகும். ஆனால் 200 தடவை மட்டும் தான் அந்த டோல்கேட்டில் வந்து கிராஸ் பண்ண முடியும் நீங்கள் இந்த 3000 ரூபா ரீசார்ஜ் பண்ணாலும். ஸோ கணக்கு போட்டு பார்த்தா இது லாபம் தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் ஒரு தடவை டோல்கேட் கிராஸ் பண்ணிங்கன்னா 100 ரூபான்னு சொல்லி கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 200 அப்படிங்கிற ட்ரிப் வச்சு பார்த்தோம்னா நமக்கு கிட்டத்தட்ட 20000 ரூபா அப்படிங்கிற ப்ரைசிங் வருது. ஸோ 20000 ரூபா ப்ரைசிங் வந்து குறைக்கிறதுக்கு நீங்கள் வந்து 3000 ரூபா போட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கிறீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி ஒரு வருடம் ஃபுல்லாக இந்த வேலிடிட்டி இருந்தால் கூட நீங்கள் வந்து ஒருவேளை வருடத்துக்கு முன்னாடியே இந்த 200 ட்ரிப்பை காலி பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் நீங்கள் 3000 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணணும். அதாவது சிம்பிளாக சொன்ன கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த 3000 ரூபா ஃபாஸ்டேக் பிளானை வந்து ரீசார்ஜ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து மேக்ஸிமமாக 200 ட்ரிப் தான் போக முடியும். அதாவது இந்த 200 ட்ரிப்பு கம்மியாக நீங்கள் செலவு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வருடம் முடியும் போது, அதாவது 365 நாள் முடியும் போது நீங்கள் திருப்பி ரீசார்ஜ் பண்ணணும். அப்படி இல்லைனா 200 ட்ரிப் வந்து அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து காலி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த டேட்டில் இருந்து, அதாவது நீங்கள் எப்போ 200 ட்ரிப்பை காலி பண்ணுறீங்களோ அந்த டேட்டில் இருந்து மறுபடியும் நீங்கள் 3000 ரூபா ரீசார்ஜ் பண்ணலாம். அல்லது இதுக்கு முன்னாடி இருந்த சாதாரண நடைமுறைக்கு நீங்கள் வந்து போய்க்கலாம். ஸோ இதே மாதிரியாக ஒரு புது பிளான் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த 3000 மட்டும் தான் பிளானாக கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து கவர்மெண்ட் இன்னொரு பிளானும் ப்ரொப்போஸ் பண்ணாங்க. அதாவது 3000 போக 30000 ரூபா அப்படிங்கிற ஒரு பிளான் வந்து ப்ரொப்போஸ் பண்ணாங்க. அந்த 30000 ரூபா ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 15 வருஷத்துக்கு வேலிடிட்டி உள்ள ஒரு டோல் பாஸ் கொண்டு வர போகிறதாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுலேயுமே லிமிடேஷன் இருக்கும். ஆனால் அந்த பிளான் வந்து கொண்டு வருவாங்க சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த பிளானை ஸ்கிராப் பண்ணிவிட்டு இப்போ வந்து வருடாந்திர பிளான், அதாவது 3000 ரூபா பிளான் மட்டும் தான் இருக்க தவிர 15 வருட பிளான் வந்து கொண்டு வரல கவர்மெண்ட். அதனால் ஜஸ்ட் இந்த 3000 அப்படிங்கிற ஒரே ஒரு பாஸ் மட்டும் இப்போதைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுலேயும் இன்னொரு குண்டு வச்சிருக்காங்க. என்ன விஷயம் கேட்டிங்கன்னா வந்து இது வந்து டீபோர்ட் கார்ஸ்க்கு வந்து செல்லுபடி ஆகாது. அதாவது இண்டிவிஜுவல் பர்சன் கார், அதாவது ஒரு வீட்டில் வந்து நம்ம இண்டிவிஜுவல் பர்சனாக ஒரு காரோ ஜீப்போ இல்லைனா வந்து ஒரு குட்டி வேனோ வச்சுருந்தோம்னா அவங்களுக்கு மட்டும் தான் வந்து இது செல்லுபடியாக தவிர மற்றபடி பெரிய வெஹிக்கிள்ஸ்லாம் வச்சுருந்தாலோ இல்லை டீபோர்டு வந்து வச்சுருந்தாங்களோ அவங்களுக்கு இந்த ஆனுவல் பாஸ் வந்து ஹெல்ப் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இது போய் இன்னொரு கொஸ்டின் இருக்கலாம் உங்கள்கிட்ட. ஒருவேளை வந்து நான் ஹைவே பக்கத்தில் இருக்கேன், எனக்கு கண்டிப்பாக இந்த பாஸ் வந்து தேவைப்படுது, 3000 ரூபா போட்டால் தான் வந்து நான் அந்த கொஞ்சம் அமௌண்ட்டு கழிக்க முடியும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்கனவே நான் வந்து ஃபாஸ்டேக் வச்சிருக்கேன், அப்போ புதுசாக ஃபாஸ்டேக் வாங்கணுமா கேட்டிங்கன்னா வாங்க தேவையில்லை. எக்ஸிஸ்டிங்காக உள்ள அதே ஃபாஸ்டேக்கில் இந்த பிளான் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டால் போதும். 3000 அப்படிங்கிற பிளானை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த அன்லிமிட்டட் ட்ரிப், அதாவது ஒரு பர்டிகுலர் டோல்கேட்டில் உள்ள அன்லிமிட்டட் ட்ரிப் வந்து செட் ஆயிரும். சரி, இந்த 3000 ரூபா பிளானை நான் எங்கே வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து NHAI வெப்சைட்டில், அப்படி இல்லைனா மோர்த் வெப்சைட்டில், அப்படி இல்லைனா வந்து இந்த ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ராஜ்மார்க் யாத்ரா அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. அது வந்து நம்ம NHAIயோட ஆப் தான். அந்த ஆப்லேயும் வந்து நீங்கள் வந்து இந்த 3000 ஸ்கீம் வந்து வாங்கி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ ரீசார்ஜ் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்ஸிஸ்டிங் பிளான்லேருந்து 3000 பிளானாக மாறிடும். அன்லிமிட்டட் டோல்கேட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த 3000 பிளானை ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களோட ஃபாஸ்டேக் கார்டு வந்து பிளாக் லிஸ்ட்டாக இருக்கக்கூடாது. அதாவது நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாமல் இன்ஆக்டிவாக இருந்துச்சுன்னா இது வந்து பண்ண முடியாது.
ஆக்டிவாக இருக்கிற காரில் மட்டும் தான் இது வந்து ரீசார்ஜ் பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம், ஃபாஸ்டாக் வந்து போக போது கூடியவரில் அந்த ஜிபிஎஸ் மூலமாக வந்து ஒரு சிஸ்டம் வரப்போகுதுங்கிற மாதிரி ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. அது உண்மையாக அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அது கவர்மெண்ட் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னுமே வந்து கொண்டு வரப்போகிறோம் அப்படிங்கிறத சொல்லலை அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி டேட்டில் கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. அதாவது இன்னுமே வந்து இந்த ஃபாஸ்டாக் முறை தான் வந்து தொடருமே தவிர இந்த புது மெத்தட் உடனே வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, ஒருவேளை கரெக்டாக ஒர்க் ஆகுமா இல்லையா, இப்படி நடைமுறை கொண்டு வந்து ஏதாவது சிக்கல் ஏற்படுமா இல்லையா, ஏதாவது பிரச்சனை வருமா இல்லையா, அது எரர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த ஜிபிஎஸ் மெத்தட் வந்து கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு அந்த நடைமுறை வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி. ஏற்கனவே சொன்னமே இதை ஃபிக்ஸ் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ணாத வெஹிக்கிள்ஸுக்கு கண்டுபிடிச்சாங்கன்னா அது வந்து கேமரா மூலமாக வந்து ஃபைன் மாதிரியான விஷயங்கள் வந்து கொடுப்பாங்க. அது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அந்த சிஸ்டம் எல்லாத்தையும் ரெகுலராக கரெக்டாக வந்து கொண்டு போயிட்டு இருக்கணும். அதுமாதிரி வந்து ஹைவேஸ் வந்து கவர்மெண்ட் கையில் 100% இருந்தால் தான் இது பாசிபிளை தவிர ப்ரைவேட்டில் வந்து லீஸுக்கு கொடுத்துட்டு அந்த இடத்துல வச்சு இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி தான்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது வந்து இந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல. ஸோ அது வந்து அதனால் சேட்டலைட் பேஸ்ட் சிஸ்டம் இப்போதைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு கம்மின்னு சொல்லலாம். அதனால் இப்போதைக்கு ஃபாஸ்டாக் நடைமுறை தான் தொடருது. மெயினாக இந்த பிளான் வந்து எதுக்கு ஹெல்ப் ஆகும் கேட்டிங்கன்னா வந்து அடிக்கடி ஒரு ஏரியாவில் வந்து ஒரு டோல்கேட்டை கிராஸ் பண்ணுறோம், அல்லது வந்து ஒரு 60 கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ளே இன்னொரு டோல்கேட் வருது. அப்போ ஒரு டோல்கேட் விட்டு இன்னொரு டோல்கேட் கிராஸ் பண்ணிகிட்டே போகும்போது 100 ரூபாங்க, இன்னொரு இடத்துல 100 ரூபாங்க, 200 கழிஞ்சிரும். திருப்பி அப் அண்ட் டவுன் வரும்போது இன்னொரு அமௌண்ட்டை வந்து இறங்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்காக தான் இந்த பாஸ் வந்து கொண்டு வரதாக சொல்கிறாங்க. பக்கத்து ஏரியாவில் அடிக்கடி டோல்கேட்டை கிராஸ் பண்ண வேண்டியதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிளான் வந்து ஹெல்ப்பாக இருக்கும். குறிப்பாக 60 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு வந்து அடுத்த டோல்கேட் வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ரிலீஃப் கொடுக்கும். ஏன்னா வந்து அடிக்கடி பயன்படுத்தப்படுற ஒரு ரோட்டில் ஒரு டோல்கேட்டோ இல்லை ஒன்றுக்கு அதிகமான டோல்கேட்டோ இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் அமௌண்ட் வந்து குறையும். அதனால் வந்து அவங்களுக்கு இந்த பிளான் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமாக இந்த டோல்கேட்டில் உள்ள இந்த புதுசாக உள்ள 3000 ரூபா பாஸை பற்றி தெரிஞ்சுப்பேன் நினைக்கிறேன். இது மூலமாக உங்கள் ஏரியா பக்கத்தில் வந்து இந்த டோல்கேட் அடிக்கடி கிராஸ் பண்ணுவீங்க நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பிளான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுபோல் நீங்கள் வந்து எண்ணி பார்த்துக்கோங்க, ஒரு வருடத்துக்கு எத்தனை தடவை டோல்கேட் வந்து நீங்கள் ஆவரேஜாக கிராஸ் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் அடிக்கடி ட்ரிப் போகிறவங்களா இருக்கும், அல்லது டூருக்கு எனக்கு அடிக்கடி போயிட்டே இருக்கிறது பிடிக்கும், அப்படி இல்லைனா ஏதோ ஒரு வேலை நிமித்தமோ இல்லைனா வந்து என்னோட பர்சனல் நிமித்தமோ நான் வந்து கிராஸ் பண்ண வேண்டியிருக்கு அடிக்கடி அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க. ஆவரேஜாக அந்த டோல்கேட்டில் உங்களுக்கு எத்தனை ரூபா கழியுதுன்னு போட்டு உங்களுக்கு ஒரு வருடத்துக்கு வந்து எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 3000 ரூபா தாண்டி வந்துச்சு, அதாவது ஒரு 4000 ரூபா அப்படிங்கிற மாதிரி தாண்டி வருதுன்னா நீங்கள் இந்த 3000 ரூபா ப்ளாஸ் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு லாபம். அப்படி இல்லை 3000 ரூபாய் கம்மியாக தான் எனக்கு அந்த அமௌண்ட் வந்து வரும், அதாவது டோல்கேட் அப்பப்போ நான் கிராஸ் பண்ணுவேன், பெருசாக வந்து யூஸ் பண்ணிக்கிட மாட்டேன் அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு டைம் வந்து எவ்வளோக்களோ அந்த டோல்கேட் ஏரியாவில் வந்து கழிச்சிருக்காங்கிறத வச்சு பார்த்து கணக்கு பண்ணிக்கோங்க. அதை வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கம்மியான அமௌண்ட், அதாவது 3000 ரூபாய்க்கு கம்மியாக வந்து உங்களுக்கு கால்குலேட் பண்ணாங்கன்னா அப்போ வந்து பிளானை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணாங்க, உங்களுக்கு யூஸ் ஆகாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமாக இந்த ஃபாஸ்டாகோட இந்த 3000 ரூபா அப்படிங்கிற அந்த டோல்கேட் பிளானை பற்றி தெரிஞ்சுப்பேன் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. நானும் டெக்கி தமிழுக்காக மற்றபடி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.